ஹாய். அது என்னமோ தெரியலங்க. இந்த லேடீஸ் மட்டும்தான் இப்படியான்னு தெரியல. எந்திரிச்ச உடனே சமையல் கட்டில் தான் முழிக்க வேண்டியதாக இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அம்மா வீட்டில் பேக்கை தூக்கிட்டு காலேஜ் போகிறோமா ஆஃபீஸ் போகிறோமான்னு கிளம்பி போயிடுவோம். பட் ஆனால் இப்போ தான் தெரியுது கிச்சனில் சமைக்கிறது, அதுவும் 3 வேளை சமைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு. எப்படா என் பையனுக்கு ஹாலிடே வரும், எப்படா அம்மா வீட்டுக்கு போகலாம், எப்படா தூங்கலாம், எப்படா எந்திரிச்ச உடனே கிச்சனுக்கே போக வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. எவ்வளோ தான் இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு போனால் நம்ம எந்திரிச்ச உடனே சமைக்கணுன்ற இது இருக்காதுல்ல. அம்மா ஒரு வேளை ஒரு டீ போட்டு குடி, காஃபி போட்டு குடினா கூட, அம்மா போம்மா உனக்கு வேறு வேலை இல்லை, நீ ஏன் எந்திரிச்சு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ற காலம் போயிட்டு, இப்போது வந்து பசங்க என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்குறதா இருக்கட்டும், 3 வேளை எந்திரிச்சு சமைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம கையில் வந்துடுச்சு. இதுதாங்க வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க போல். இன்னமும் எங்கள் அம்மா போனால் நீ உட்காருடி, நான் செய்கிறேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த ஏஜ்லேயும் அவங்க இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நம்மளால் இப்போவே முடியலை, முதுகு வலிக்குது, கால் வலிக்குதுன்னு இருக்கோம். ஆனால் எங்கள் அம்மா, எங்கள் மாமியார் கூட இருக்கட்டும், கிரேட்டுங்க. இவங்களால எப்படி இப்படி இருக்க முடியுது? நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு இப்படி இருப்போமானே எனக்கு தெரியல. யாராலுக்கெல்லாம் இந்த மாதிரி தோணுது, யாரெல்லாம் இப்படி அம்மா வீட்டை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக எல்லா சமையலையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. அப்பாடா, கிச்சன்லேருந்து வெளில வந்தால் தான் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருக்குது. அன்றைக்கி டேவே நமக்கு முடிஞ்ச மாதிரி இருக்குங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.